புள்ள அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வீட்ல ஒருத்தன் மாதிரி துள்ளி குதிச்சு ஓடி வர்றது. அப்படி நம்ம வீட்ல வளர்க்குற நாய் பத்தி நான் சோஷியல் மீடியால பார்த்த ஒரு விஷயத்த தான் ஷேர் பண்ண போறேன். இப்போ நான் நாய்ன்னு சொன்னதுக்கே பாதி பேர் மனசுக்குள்ள சொல்லியிருப்பாங்க. அது நாய் இல்ல எங்க வீட்டு புள்ள அப்படின்னு காண்டாகி இருப்பாங்க. இப்படி ஆசை ஆசையா பராமரிச்சு வளர்க்குற நம்மளோட செல்லப்பிராணி நம்மனால இறந்து போகுது அப்படின்னு சொன்னா ரொம்பவுமே கவனமா இருக்கணும். இப்படி நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, நியூசிலாந்த சேர்ந்த ஒரு பெண் அவங்களோட வளர்ப்பு நாய்க்கு அளவுக்கு அதிகமா சாப்பாடு குடுத்துருக்காங்க. இதனால அந்த நாய் இறந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நீங்கலாம் நம்புவீங்களா? ஆனா அதான் உண்மை. அந்த லேடி அவங்க வளர்ப்பு நாய்க்கு ரொம்பவுமே சாப்பாடு கொடுத்து, அதனுடைய உடல் எடை கிட்டத்தட்ட 53 கிலோ வரைக்குமே கூடியிருக்காம். இந்த சமயத்துல இந்த வளர்ப்பு நாயோட கல்லீரல்ல ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமா இது இறந்து போச்சாம். இதனால அந்த நாயை வளர்த்த லேடிக்கு 2 மாத சிறை தண்டனையும் சேம் டைம் 1 லட்சம் அபராதமும் விதிச்சிருக்காங்களாம் அந்த நாட்டுல. இதெல்லாம் கேட்கும்போது என்னடா இது, சாப்பாடு கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலனாலும் பிரச்சனை, என்னதான் செய்யறது அப்படின்னு தோணும்ல. இப்படியெல்லாம் இறக்குறது, காணாம போறது அப்படின்னு இருக்கும்போது நம்ம மனசு ஏத்துக்கிறதுக்கு ரொம்பவுமே மறுக்கும். இதனாலயும் என்னவோ நிறைய பேர் செல்லப்பிராணி வளர்க்குற ஆசை இருந்தாலுமே வளர்க்குறது இல்ல.